அன்பினர்களே, மீண்டும் உங்களை இன்று மாலை சந்திக்கிறேன். சனிக்கிழமை மாலை, இலங்கையில் சனிக்கிழமை மாலை. இன்னும் 2 தினங்களில் தேர்தல் இருக்கு இல்லையா? அந்த தேர்தலுக்காகத்தான் அவசரமாக வர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு இருக்கின்றது. ரொம்ப பிஸியான நேரம். இதை இன்று தவறினால் அது ஒரு ஆத்ம திருப்தியாக அமையாது என்பதால் அவசரமாக இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்றேன். எப்பொழுதும் தமிழர் சார்பான ஒருவர் இல்லையா? அப்ப கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்படியே இருக்கட்டு, மேல என்ன இருக்குது? ஓகே, சாத்வீகமாகவும் ஆயுத ரீதியாகவும் தமிழர் தரப்பு நடத்திய உரிமை போராட்டங்களின் மூலமாக கோரப்பட்ட அதிகார பரவலாக்கள் தமிழர்களின் ரத்தம் சிந்திய தியாக போராட்டம் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் 13வது திருத்த சட்டத்தையும் உருவாக்கியது. அதன் மூலமாகத்தான் மாகாண சபை அமைந்தது. அந்த 13வது திருத்த சட்டத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று ஏவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா வெறியுடன் அலையுது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல்தான் கடந்த பொது தேர்தலில் வடக்கில் வாக்களித்து 2-3 எம்பிகளை உருவாக்கியிருந்தார்கள். சுமந்திரன், கஜேந்திரன், பொன்னம்பலம் எதிர்ப்புகள் என்பது தமிழ் மக்களின் குடும்ப தகராறு, வாய்க்கால் தகராறு சார்ந்த, அது நமக்கு தேவையில்லை. அவைகளை நாம் பேசி தீர்க்கலாம். கடந்த பொது தேர்தலின் பின்னர் நான் உதயன் பத்திரிகைக்கு ஆய்வு கட்டுரை ஒன்றை இணைத்துள்ளேன், படித்து பாருங்கள். கடந்த பொது தேர்தலின் போது சுமந்திரன் தமிழ் கட்சி சார்பாக தோல்வி கண்டார். ஆனால் கஜேந்திரன், பொன்னம்பலம் அவர்கள் கட்சிக்காக வெற்றி பெற்றிருந்தார். தமிழ் மக்களின் பிளவு, தமிழ் கட்சிகளின் பிளவு, தமிழ் அரசியல்வாதிகளின் ஏட்டுக்கு போட்டியாக மோதுவது, வசை பாடுவது என்பது சிங்கள கட்சிகளுக்கு கொண்டாட்டம், பெருத்த வெற்றி தான் அது. இதை உணராமல் மக்களின் ஜேவிபி அலையில் தமிழ் மக்கள் அல்லொண்டு போகாதீர்கள். கடந்த 5 வருடங்களாக பல ஊடறுப்பு நிகழ்ச்சிகள் நான் சொல்லி வந்த விடயம், தமிழ் கட்சிகள் மக்களுக்கான கட்சிகளாக மாறாமல் போனால் தமிழ் கட்சி இல்லாமல் போகும், வடக்கிலிருந்து மறைந்துவிடும், நடந்திருக்கின்றது. பல ஊடறுப்பில் நான் சொல்லி இருக்கின்றேன். சம்பந்தரையா காலங்களில் சொல்லி இருக்கின்றேன். எனக்கு சம்பந்தரையா தவிர வேறு யாரும் தமிழ் கட்சி பார்த்து நான் யாரையும் பார்த்ததில்லை. இப்ப கூட என்ன சொல்ல போறாங்க? கஜேந்திரன் பொட்டி மாறிட்டாரா, சுமந்திரன் பொட்டி மாட்டாங்களா? நீங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு போங்க, என் கடமையை நான் பண்ணணும். எனவே வீட்டு சின்னம் உடைக்கப்படும் என்று பலமுறை சொல்லி வந்தேன். வீட்டு கட்சி முதியோர் இல்லமாக இல்லாமல் இளையோர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லி வந்தேன். தமிழர்கள் பிளவு என்பது ஜேவிபிக்கு பெருத்த வெற்றிக்கான வாய்ப்பாக அமைந்து விட்டது. அந்த வரலாற்று தவறை இனிமேலும் செய்யாதீர்கள். மாற்றத்தை நோக்கிய சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஜேவிபியின் சுனாமி அலைக்குள் தமிழ் மக்கள் அள்ளுப்படக்கூடாது என்று பல நேர்காணல் நான் சொல்லி இருந்திருக்கின்றேன். ஆனால் தமிழ் கட்சி மீது மக்கள் கொண்ட அதிருப்தி காரணமாக வடக்கில் 3 ஆசனங்களை ஜேவிபிக்கு தாரை பார்த்து கொடுத்துள்ளோம். அதன் பிரதிபலங்களை கட்டமாக வடக்கில் அனுபவிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். அனைத்து கணிப்பீடுகளையும் புறந்தள்ளி கடந்த பொது தேர்தலின் போது நாடு முழுவதும் இருந்து ஜேவிபி சுமார் 68 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கின்றது. கூட்டி கழிச்சு பார்த்தோம் என்றால் 68,63,186, கிட்டத்தட்ட 61.56, 62 வச்சுக் கொள்வோம். வாக்கு வீதத்தில் பாரிய வெற்றியினை பெற்று 150 ஆசனங்கள் மூலமாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஜேவிபி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசாங்கம் கடந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மற்றும் தேர்தல் பரப்புரைகளின் உறுதி கூறிய பல்வேறு விடயங்கள் நிறைவேற்ற முடியாத நிலை காணப்படுவதோடு இக்கட்சியின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவசாலிகள் அல்ல என்பதையும் வெளிப்படையாக நாங்கள் காண வேண்டி இருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்கள் வெளிக்காட்டியமை தொடர்பில் அவர்களுக்கு வாக்களிக்க மக்கள் உணர தலைப்பட்டுள்ளதோடு அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வருகின்றமையை அவதானிக்க முடியுள்ளது. கடந்த பொது தேர்தலில் ஜேவிபி என்ற கட்சிக்கு சுமார் 68 லட்சம் வாக்குகள் பெற்று 150 எம்பி ஆசனங்கள் பெற்றுள்ள தனி கட்சி தனி ஆட்சி அமைத்திருக்கின்றது. அந்த 67 லட்சம் வாக்கள் இருந்து இந்த லோக்கல் பாடி தேர்தலில் 20 லட்சம் வாக்கள் சரிவினை இந்த உள்ளூராட்சி தேர்தல் மூலம் ஜேவிபி சந்திக்க உள்ளது என்பதை இங்கு எனது எதிர்கூறலாக நான் பதிவு செய்கின்றேன். இந்த லோக்கல் பாடி தேர்தலில் 20 லட்சம் வாக்குகளை ஜேவிபி இழக்கப் போகின்றது. இந்த இலக்கு நிலையில் தமிழ் மக்கள் அதற்கு ஏன் அல்லுண்டு போகணும்? அதற்கு ஒருபோதும் அல்லுண்டு போகாதீர்கள். தமிழர்களாகிய நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்போம், தமிழர்களுக்கு வாக்களிப்போம். அது ஒரு வரலாற்று தவறாக நாங்கள் மீண்டும் செய்யாமல் தமிழர்களுக்கு வாக்களிப்போம். இதை நான் இன்று சொல்லாவிட்டால் என் ஆத்மா சாந்தி அடையாது இல்லையா? அதனால் இன்று மக்கள் மத்தியில் எத்தி வைத்திருக்கின்றேன். மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வோம். அத்துடன்
கடந்த பொது தேர்தலில் மஹிந்தவின் மொட்டு கட்சி ஒரு ஆசனமும் பெறாமல் சிங்கள மக்களால் துடைத்தெறியப்பட்ட கட்சி இப்போது நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் சுமார் 7 to 10 லட்சம் வாக்கள் பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கட்சி மீண்டும் புத்துணர்ச்சி பெறவும் வாய்ப்பு இருக்கின்றது. மொட்டு கட்சிக்கு நாடு முழுவதும் இருந்து கிடைக்கப்பட்ட மொத்த வாக்கள் 5 லட்சம் வாக்குகள். அந்த வாக்குகளுக்காக ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு நாமல் எம்பியாக உள்ளார் என்பதையும் கவனிக்க வேண்டும். சஜித் பிரேமதாஸ் அணியில் பாரிய மாற்றம் வரப்போவதில்லை, அதாவது வாக்குகள் அதிகரிக்க போவதில்லை. கிடைத்த அதே 32 விதமான வாக்குகள் மாத்திரமே கிடைக்க போகின்றது. ஆக மொத்தத்தில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடித்த ஜேவிபி ஆட்சி அமைத்து 6 மாதங்கள் சுமார் 20 லட்சம் வாக்கு சரிவு என்பது மிகவும் மோசமான தோல்வி என்பதை ஜேவிபி உணர்ந்து கொள்ளுமா? 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு உத்திகளுக்கான தபால் மூல வாக்களிப்பும் முடிந்துள்ள நிலையில் வடகிழக்கில் இருக்கின்ற படைகள் இந்த லோக்கல் பாடி தேர்தலில் ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை. தபால் வாக்களிப்பில் பாரிய வாக்குச்சரிவை ஜேவிபி அடைந்துள்ளது. இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜேவிபி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பின்னர் எதிர்ப்பு கிளம்பியதும் தான் அப்படி சொல்லவில்லை என்று ஊடகங்கள் தனது கருத்தை தெரிவித்து கூறியதாக அந்தர் பல்டி அடித்தார் டில்வின் சில்வா. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக 13வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம். நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கு சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையிலான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகின்றது என்றும் டில்வின் சில்வா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினரும் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சொல்லுகின்றது. அது இதுவும் கேட்டபாடில்லை. பயங்கரவாத தடைச்சாட்டம் PTA என்றுமில்லாத வடகிழக்கில் மாவீரர் தினம் கடந்த வருடம் மிகவும் எழுச்சியுடன் நிறைவு கூறப்பட்டுள்ளது. அரசின் இறக்கம் இல்லாது ராணுவத்தின் நெருக்குவரம் இல்லாது நிகழ்வுகள் நன்றாகவே நடந்துள்ளது. இது பாராட்டப்பட வேண்டிய விடயம்தான். வடமாகாணத்தில் மாவீரர் வைபவங்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் பொய்யான செய்தி வெளிப்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் 4 தமிழ் வாலிபரை கைது செய்திருந்தனர். மற்றும் சிங்களவர் ஒருவர் கடந்த காலங்களில் தமிழர்களுக்கு எதிராக இனவாதமாக பயங்கரவாத தடை சட்டம் நாட்டுக்கு தேவையானது என்று மிகவும் நீண்ட காலம் சமூக வலைத்தளங்களில் எழுதி வந்தவர் கைது செய்யப்பட்டவர். மருதானையில் வசிக்கும் 45 வயதான ஹெலும் ஹரிசன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். யாரு? பயங்கரவாத தடை சட்டம் வேண்டும் என்று பக்கமாக எழுதி வந்தவர் இந்த ஹெலும் ஹரிசனே. அவரும் பயங்கரவாத தடத்தில் கைது செய்யப்பட்டார். மாவீரர் கொண்டாட்டங்கள் தொடர்பாக பழைய தகவல்களை இம்முறை இடம்பெற்றதாக சமூக ஊடகங்கள் மூலம் சந்தேக நபர் பதிந்திருக்கின்றார். அதாவது பழைய தகவல் இப்போ நடக்க பதிந்திருக்கின்றார். அதன் மூலம் நாட்டிலும் பொதுமக்களிடமும் பயங்கரவாதம் சந்தேக நபர் தூண்டுதல் ஒன்றை மேற்கொள்ள முயற்சித்ததாகவும் குற்றப்புலனாய்வு விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது என TID நீதிமன்றத்தை தெரிவித்திருந்தது. TID அதிகாரிகள் நீதிமன்றத்தை சமர்ப்பித்த அறிக்கையில் PTA சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தொடர்பில் தமது கட்சிக்காரர் எதிர்க்கத்தை முன்வைத்துள்ளதாகவும் அது தீவிரவாத தூண்டும் செயல் அல்ல எனவும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை தெரிவித்திருந்தனர். இது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் கீழ் வெளியிடப்பட்ட கருத்து மட்டுமே எனவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இது குற்றமில்லை எனவும் தமது கட்சிக்காரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் குற்றமில்லை எனவும் கொண்டாடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் கொழும்பு பிரதம நீதிவான் தெளிவாக தெரிவித்திருந்தார். இதன்படி சந்தேக நபரை பிணைவில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாம் கவனிக்க வேண்டும். நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாம் நன்றாக தமிழ் மக்கள் கவனிக்கப்பட்டோம். உண்மையில் போலீஸ் காணி அதிகாரம் இல்லாத மாகாண சபை என்பது தெருவில் 5 பேர் கூடி அரட்டை அடிப்பது போன்றது கொண்டுதான் என்று நான் சொல்லுவேன். டில்வின் சில்வா கூறியுள்ள கருத்தை தட்டுவிட முடியாது. அவர்தான் இந்த அரசை வழிநடத்தும் டில்வின் சில்வா. அவர்தான் இங்கு ஜனாதிபதி. அவர்தான் நிழல் ஜனாதிபதி. அதாவது வடகிழக்கில் ஒரு அதிகாரம் வேண்டும் என்று நாம் கேட்டது பவனி வருவதற்கு அல்ல, காணி போலீஸ் அதிகாரம் கொண்ட ஒரு அதிகார சபையை கேட்டுத்தான், சும்மா போயிட்டு பொழுது போக்கிட்டு வர்றதுக்கு அல்ல என்பது எனது கருத்து. வடக்கில் தமிழ் தரப்பு அரசியலை உடைத்து மக்கள் மத்தியில் ஜேவிபி தனது செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைக்க மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் களமிறக்கப்பட்டு மக்களோடு மக்களாக இயங்கி வருகிறார்.
இப்படியான நிலைமை நீடிக்குமானால் தமிழர் தரப்புக்கு தீர்வு தேவையில்லை என்றும் தமிழர் பிரச்சனை எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைமை உருவாக போகின்றது. தமிழர்களுக்கு விடுதலை தீர்வு என்ற பேச்சே இருக்காது. தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல்வாதிய தேவையில்லை என்ற நிலைமை உருவாகும். அப்படியான நிலைமையில் தான் அரசாங்கம் பேசும் மக்களின் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை சூசகமாக நிறைவேற்றி வர வருத்தமானி வெளியிடப் போகின்றது. இந்த மாதிரி நிலையில்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தேவை அங்கு தொக்கி நிற்கின்றது. காரணம், முஸ்லிம்களின் நல்ல சட்டத்தரணிகள் இருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்கள் சார்பாகவோ அல்லது இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் வரும்படையத்திலோ ஒருபோதும் அவர்கள் பேசுவதில்லை. நான் அறிய கண்டதும் இல்லை. அவர்கள் ஒருபோதும் எதிர்த்த வரலாறு இல்லை. தமிழ் என்று வருகின்ற போது அது தமிழ் தரப்பால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். ஜேவிபி ஆட்சி தலையை தடவி கோவணத்தை உருகும் நிலை கொண்டு உருவாகி வருகின்றது. பல வகையான அரசியல் மாற்றங்களை தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களின் உரிமைகள், கல்வி, கலாச்சாரம் போன்ற விடயங்களின் நாடாளுமன்றம் ஊடாக பல மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. அப்போது நாம் சுமந்திரன் தேவை தேட வேண்டி வரும் என்றும் நான் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கின்றேன். வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்தவரை மிக முக்கியமான தேர்தலாக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பலராலும் அவதானிக்கப்படுகின்ற தேர்தலாக இந்த லோக்கல் பாடி தேர்தல் பார்க்கப்படுகின்றது. சுதந்திர காலம் தொட்டு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இலங்கையின் பேரினவாத அரசாங்கங்கள் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கையினை புறந்தள்ளியதோடு பல்வேறு வகையான அடக்குமுறைக்கும் உட்படுத்தி வந்தமை வரலாற்று தடயங்களாகும். நீண்ட காலங்களாக தமிழர் தாயகம் சமஷ்டியை இணைத்து வடகிழக்கு போன்ற சொல்லாளர்களோடு தேர்தல் களம் சந்தித்து வந்த தமிழ் கட்சிகள் விடுதலை புலிகளின் மறைவின் பின்னர் புளித்து போன இவ்வாறான வாய்ச்சொற்களில் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள். தமிழ் கட்சிகளின் உள்ளக முரண்பாடு இரா சம்பந்தன் ஐயா அவர்களின் இறப்பிற்கு பின்னர் தமிழ் கட்சிகள் மீதான வெறுப்பு நிலை மற்றும் குறிப்பாக தமது இனத்துவ அடையாளத்தை நிலைநிறுத்திய கட்சிகளின் தவறான செயல்பாடுகள் போன்றவற்றில் விரக்தி தமிழ் இளம் தலைமுறையினர் ஏபிபி மீது ஏற்பட்ட மோகம், கவர்ச்சி, தேர்தல் பரப்புரைகளின் மீது நம்பிக்கை வைத்து தமது சொந்த கட்சிகளை புறந்தள்ளி ஏபிபியினருக்கு வாக்களித்தமை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற பலத்தை கணிசமாக இழந்தமை தமிழ் தாயகத்தின் வரலாற்று தவறாகவே நான் பார்க்கின்றேன். ஜனாதிபதி அனுர் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் மற்றும் தேர்தல் பரப்புரைகளில் உறுதி கூறிய இன முரண்பாட்டை திருத்தல், அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு, மின்கட்டண சீர் செய்தல், மக்களின் வாழ்க்கை சுமைகளை குறைத்தல் போன்ற பல்வேறு விடயங்களை நிறைவேற்ற முடியவில்லை. ஜேவிபி கட்சியின் அநேக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் அனுபவமற்றவர்களாகவும் நிர்வாக ரீதியாக நிர்வாகம் புரியவில்லை என்பது தேசிய சிந்தனைவாதிகளாகவும் காணப்படும் நிலையில் இவர்களை நம்பி வாக்களித்த மக்கள் தமது தவறை உணர தலைப்பட்டுள்ளதோடு அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை குறைவடைந்து வருகின்றன அவதானிக்க முடிகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் இலங்கையின் பௌத்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்தல், இழந்த கலாச்சாரத்தை கட்டியெழுப்புதல் எனும் கருப்பொருளில் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான கால பகுதியில் விசேட தலதா உற்சவ வாரம் என பிரகடனம் செய்தமை நாட்டின் சிறுபான்மை சமூகத்தின் மீதான பெரும்பான்மை சமூகத்தின் அதிகார பார்வையினை தூண்ட வைத்துள்ளது. கண்டியில் நடத்திய அது ஒரு சின்னமான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான இனக்கூற்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் வெளிப்படுத்தியமை சிங்கள பௌத்த மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உள்நோக்கம் கொண்டவை என்பதை நாம் லேசாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் தாயகம் எங்கும் நீதியின் கடவுள் என வர்ணிக்கப்பட்ட எமது மதிப்புக்குரிய நீதிபதி கௌரவ இளஞ்செழியன் அவர்கள் தமிழர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருக்கு உரித்தான பதவி உரிமையை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்பதை புரிந்து கொண்டால் இந்த அரசாங்கத்தின் இனரீதியான மேலாதிக்க சிந்தனையினை அடையான் காணக்கணவருக்கு இது ஒரு பெரும் சான்றாகும். நான் அவர்கள் அந்த இளஞ்செழியன் அவர்கள் விடயத்தில் அப்போதே கூறுகின்றேன், அதற்கான காலம் கடந்து விட்டது, அவருக்கு புரமோஷன் வழங்கப்பட மாட்டாது என்பதை உறுதியாக இரண்டு நேர்காணல்கள் நான் சொல்லியிருந்தேன். அதை அரசாங்கம் செய்யவில்லை. காரணம், அவர்கள் மீது பிழையான ஒரு தவறான ஒரு அறிக்கை ஒன்று ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. பிந்திய தகவல் அடிப்படையில் அவருக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாது என்று அரசாங்கத்தின் கீழ்மட்டம் முதல் மேல் மட்டம் வரை ஒரு திட்டமிட்ட செயலாவை நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த தேர்தல்களில் சிறுபான்மையினரை அதிகம் கொண்ட இலங்கையின் கிழக்கு மாகாணம் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக வாக்கினை வழங்காத மாகாணம் என்பதற்காக
ஜனாதிபதி அவர்கள் தமது வரவு செலவு திட்டத்தில் போதுமான நிதி கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்படவில்லை. இதை சாணக்கியன் அவர்கள் அழகாக தெளிவாக நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். கிழக்கு மாகாணத்தை இந்த ஜேபி அரசு வஞ்சித்துள்ளது என்றும் சொல்லியிருந்தார். 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி ஒப்பந்தத்திற்கு எதிராகவும் தமிழ் மக்களின் அபிலாஷைக்கு எதிராகவும் இரண்டாவது முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட கிளர்ச்சியை ஜெயலலிதா அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொண்டனர் என்பதனை காட்டிலும் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை எதிர்ப்பலைகளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 2 தடவை ஜேவிபி கிளர்ச்சி ஏற்படுத்தாலும் இந்த சிறுபான்மையின் இந்த இரண்டாவது மைனாரிட்டி தமிழ் மக்களுக்கான ஒரு கோரிக்கை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. 2004ஆம் ஆண்டில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் ஒரு அங்கமாக அரசாங்கத்துடன் இணைந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தமை போன்ற நிகழ்வுகள் ஜேவிபியினர் எப்பொழுதும் சிறுபான்மை மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று தீர்வினை வழங்கும் கொள்கைக்கு எதிர் மனப்பான்மை கொண்ட கட்சி என்பதை எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரு கட்சிக்குள் பிரவேசிக்கக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான வழிகள் எல்லாம் செய்வதற்காக இருக்கின்றார்கள். எனவே அது குறித்தும் நாம் நிறைய பேசுவோம். எனவே இந்த லோக்கல் பாடி தேர்தலில் வடகிழக்கு தமிழ் மக்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்து உங்கள் இருப்பிடங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு அறைகூவலாக வினயமாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.